முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் மேஷம் பார்க்குறோம். மேஷ ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துக்கு குரு போறார். 3ஆம் இடத்துக்கு போற குரு முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல தனக்காரனா இருந்த குருவானப்பட்டவர் என்ன பண்றாருன்னா 3ஆம் இடத்துக்கு போகும்போது எளிமையான பண வருவாயை கொடுக்க மாட்டார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் நகர்ந்துட்டார். இனிமேலுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 சனி பகவான் 7.5 உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ இப்போ என்ன பண்ணுவார்னா பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்துவார். பணம் கைக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணால் உட்காந்த இடத்துல சம்பாதிக்க முடியாது, ஓடி ஆடி சம்பாதிக்கணும். நிறையா முயற்சி செய்யணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்படி பணத்தை தேடணும். உட்காந்த இடத்துல பழையபடி சம்பாதிக்க முடியாதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 150 நாளைக்கு, அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அதிசாரத்தில் போகும்போது நீங்கள் அலையிற அலைச்சலுக்கு, இந்த 5 மாதம் அலையிறீங்க இல்லையா, இந்த அலைச்சலுக்கு தகுந்த லாபத்தை தருவார். அப்போ இந்த 5 மாதம் ஒரு ட்ரைனிங் போகிற மாதிரி நினச்சிக்கணும். பண வருவாய் நிறையா டக்குன்னு வந்துடாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்யாணத்தை நீங்கள் பொண்ணு போய் தேடுறீங்கன்னா பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் டக்குன்னு ஒரு முடிவை அவங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்க்கலாம்ப்பா, பொண்ணுக்கெலாம் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணலாம், அப்போ போயிட்டு வாங்கலாம் சொல்கிறோம் அப்படின்றவாங்க, ஃபோனில் சொல்கிறோம் அப்படின்றவாங்க. அப்போ ஒரு 4 மாதம் இழுக்கும். இந்த 4 மாதங்கிறது ஒரு பின்னடைவு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பயிற்சிக்கான காலம், உழைப்புக்கான காலம்னு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா வேர்வையின் நாயகன், உழைப்பின் நாயகன் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் குரு பகவான் சாதகமாக வராரு. இதில் ராகு கேது வேறையா உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் 11ல் தந்தை வழி பாட்டன் பாட்டி கர்மாவாக மிகப்பெரிய லாபத்தை தருவார் மேஷத்துக்கு. அப்போ ராகு லாபம், சனி படிப்பினை கொடுத்து நிறைய உழைப்பை கொடுப்பாரு, குரு பகவான் பயிற்சியை கொடுப்பாரு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 150 நாட்கள் மட்டும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அந்த போராட்டத்துக்கான வருமானம் கிடைக்கும். அக்டோபர் 8லேருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21லேருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவார், வக்ரம் ஆவார். உங்கள் ஜனன ஜாதகத்தில் வக்ரன் இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். அப்படி ஒரு லாபத்தை கூட இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு தரும். அப்போ நீங்கள் ஜனஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு நேரடி பலமாக குரு பகவான் எப்படி இருக்கிறார்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். 150 நாட்கள் மட்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அஸ்தமன யோகம், வக்ர யோகம், அதிசார யோகம் எல்லாத்தையும் கொடுத்து நீண்ட நாட்களாக நடைபெறாத பல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய குரு பயிற்சி தான் மேஷராசிக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 100% நான் உழைக்க தயாராக இருக்கேன், 100% நான் ஓட தயாராக இருக்கேன், எனக்கு குரு பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா குரு பகவான் பல்வேறு விஷயங்கள் உங்களை காப்பாற்றி 7.5 சனி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய லாபத்தை தந்து விடுவார். இந்த குரு பயிற்சியில் 80% குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டீங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபடணும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே மேஷராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதால குருவாக திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்க. திருச்செந்தூர் முருகனை பார்த்து அங்கே இருக்கிற குரு பகவானுக்கு திருச்செந்தூர் முருகன் உபதேசம் செய்த ஸ்தலம். அங்கே போய் குரு பகவானுக்கு அவர் அர்ச்சனை பண்ணிவிட்டு மூலவராக இருக்கிற செந்திலாண்டவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த குரு பயிற்சியில் நிறைய பயிற்சி, வளர்ச்சி, வருமானம், நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாத பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி.